இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவுகூரும் தியாக திருநாளான ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. கொழும்பு தெவட்டகா பள்ளிவாசலில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. இதேவேளை நாட்டின் பல பாகங்களிலும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் மக்களும் ஹஜ் பெருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். ஏறாவூர் பிரதேசத்தில் விசேட கூட்டுத் தொழுகைகள் இன்று காலை இடம்பெற்றன. காத்தான்குடி கடற்கரை மைதானத்திலும் இன்று காலை விசேட பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றன. வாலிச்சேனை பகுதியிலும் இன்று விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர், சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, சம்மாந்துறை, அட்டாளச்சேனை மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளில் உள்ள முஸ்லிம்கள் இன்று விசேட தொழுகைகள் மற்றும் துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். ரக்காமம் குளக்கரை மைதானத்திலும் இன்று காலை விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. இறைத்தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவுகூரும் தியாக திருநாளான இன்றைய ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கிண்ணியா பிரதேசத்திலும் விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களிலும் விசேட தொழுகைகள் நடைபெற்றன. இதேவேளை ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஹட்டனிலும் விசேட தொழுகைகளில் முஸ்லிம் மக்கள் ஈடுபட்டனர். நீரை சேகரிப்பது அவசியமானது. இயற்கையாகவே நீரை சேகரிக்கும் இடங்களாக மாறிய குளங்களை பாதுகாக்க வேண்டியது நமது அவசிய கடமையாகும். வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் கவனிப்பாரற்று அசுத்தமடையும் குளம் ஒன்று தொடர்பில் இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்கிறது. நீர் தட்டுப்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் நலத்தை பரிசளிக்கும் குளங்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் உரிய கடமையாகும். வடக்கு மாகாணத்தின் வவுனியா மாவட்டம் குளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாகும். ஒவ்வொரு ஊரின் பெயரும் குளத்தினாலேயே அழைக்கப்படுகிறது. குளமற்ற ஊர்கள் இல்லை. வவுனியா குளம் என்பது மாவட்டத்தின் பிரதான குளமாகும். இது மாவட்டத்தின் நகர பகுதியில் உள்ளது. குளங்கள் அழகு நிறைந்த இடங்களாகவே காட்சி அளிப்பதுண்டு. ஆனால் வவுனியா குளமே பிளாஸ்டிக் போன்ற கழிவுப் பொருட்கள் வீசப்படுவதனால் அழகை இழந்து அசுத்தம் மிகுந்து காணப்படுகிறது. அசுத்தம் அடைந்து ஆரோக்கியம் இழந்து போகும் இந்த குளத்தை காணும் நகர் பகுதி மக்கள் பெரும் ஆதங்கத்துடன் பேசுகின்றனர். பிளாஸ்டிக் போத்தல்கள் அப்படி பல இதுகளால எங்களுக்கு தொழில் செய்ய இல்லாம இருக்கு. மீன் சாகிறதும் போக, ரெண்டாவது எங்களை வலைகளும் டேமேஜ் ஆகுதா இல்லை. மீன் வரவங்க சொல்றாங்க, என்ன குளத்துக்குள்ள லெட்ஃபீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க, நீங்க இதுல மீன் பிடிச்சி தானே எங்களுக்கு தாரீங்க அப்படின்னு சொல்லி கூட எங்களுக்கு பிரச்சனை படுறாங்க. இந்த குளத்தை நம்பி சுமார் 120 ஏக்கர் வயல் நிலத்தில் விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஈடுபடுகின்றனர். அத்துடன் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற சுமார் 100கணக்கான மீனவர்களும் வசிக்கின்றார்கள். கைவிடப்பட்ட நிலையில் அசுத்தம் அடைந்த இந்த குளத்தினால் டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதென்றும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் உள்ள கழிவு நீர்கள் சுத்திகரிக்கப்படாமல் இந்த குளத்தை அடைவதால் இந்த குளத்துக்கு அருகில் எங்களால் வசிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது. குளத்தால் வர நீரை வச்சு வயல் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட வயல்களுக்கு வர நீர்களிலேயும் இந்த எண்ணத்தன்மை காணப்படுகின்றது. நீர்ப்பாசனத்துக்கு வருகின்ற தண்ணீர் குளங்களை பாதுகாப்பதன் மூலம் நீரை சேகரிப்பது மாத்திரமன்றி மண்ணினதும் மக்களினதும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குளங்களில் மீன்கள் மட்டும் வசிப்பதில்லை, குளத்தை நம்பி மக்கள் பலரும் வசிக்கின்றார்கள். சிங்கப்பூர் பெட்ரோசைனா என்ற நிறுவனம் அண்மையில் வழங்கிய தரம் குறைவான எரிபொருளுக்கு பதிலாக புதிய எரிபொருளை வழங்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆனால் தரம் குறைவான எரிபொருட்களை விநியோகிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்காமையினால் அந்த நிறுவனங்கள் தொடர்ந்தும் நாட்டுக்கு எரிபொருளை விநியோகிக்கின்றன என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தொழில் சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. கடந்த 29ஆம் திகதி சிங்கப்பூர் பெட்ரோசைனா என்ற நிறுவனத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் உரிய தரத்தில் காணப்படாமையினால் அவை திருப்பி அனுப்பப்பட்டன. இதற்கு 3 மாதத்திற்கு முன்னரும் குறித்த நிறுவனத்தினால் விநியோகிக்கப்பட்ட ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் உரிய தரத்தில் காணப்படாத நிலையில் ஒக்டேன் 90 அவற்றை கூட்டுத்தாபனம் கொள்வனவு செய்திருந்தது. நாங்கள் ஏற்கனவே புறக்கணித்த எரிபொருளுக்கு பதிலாக அவர்கள் புதிதாக எரிபொருட்களை எமக்கு வழங்கினார்கள். இதற்கான கப்பல் நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் இலங்கைக்கு வந்தது.
இதில் காணப்படும் எரிபொருள் சிறந்த தரத்தில் உள்ளது. ஆகவே அவற்றை நாங்கள் இறக்கினோம். கடந்த ஆண்டில் தரம் குறைவான எரிபொருளை இறக்குமதி செய்த நிறுவனத்திடமிருந்து மீண்டும் எரிபொருளை கொள்வனவு செய்வதாகவே எரிபொருள் தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. விமானங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருள் மெட்ரிக் டன் 25,000 குறிப்பிட்டளவு டீசலும் இலங்கைக்கு வந்துள்ளது. இவற்றை விடோல் என்ற நிறுவனத்திடமிருந்தே நேற்று கொண்டு வந்தார்கள். ஆகவே தடை செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து மீண்டும் இறக்குமதி செய்ய எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்ற பிரச்சினை எமக்குள்ளது. அவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் உரிய சாட்சியங்கள் காணப்படாமையினால் தொடர்ந்தும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது. முறைகேடான கொள்வனவுகள் மற்றும் தரம் குறைவான எரிபொருளினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் 9 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிடுகின்றார். இந்த நஷ்டங்களுக்கு யார் பொறுப்பு கூறுவது? தரம் குறைவான நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அவர்களிடம் இருந்து நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொள்ள முடியாதது ஏன்? இவ்வாறு கூறுபவர்களுக்கு தெரியாது இந்த நடவடிக்கை என்ன என்பது. உரிய சந்தர்ப்பங்களில் அவர்களிடமிருந்து நஷ்ட ஈடுகளை பெற்றுக் கொள்கின்றோம். நீர்கொழும்பு, கொச்சிக்கடை, ஒச்சியாவத்தை பிரதேசத்தில் கொட்டப்படும் குப்பைகள் காரணமாக பிரதேச மக்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகின்றனர். விரைவில் இதற்கான தீர்வை பெற்றுத் தருமாறு பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக யூ ரிப்போர்ட்டர் MZ ஷாஜஹான், நீர்கொழும்பிலிருந்து. பொதுநலவாய மாநாட்டிற்கு இன்னும் இருப்பது 25 நாட்கள் மாத்திரமே. இந்த மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி மாத்தளையிலிருந்து கண்டி நகரை இன்று சென்றடைந்தது. மேற்குலக காலனித்துவ ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்ற மிகவும் பிரசித்தி பெற்ற நகரங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்ற மாத்தளை நகரிலிருந்து இன்றைய வாகன தொடரணி தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் இடம்பெற்ற வழிபாடுகளை அடுத்து பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதனை அடுத்து போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரோஹன திசாநாயக்கவின் தலைமையில் மாத்தளை நகரில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசம்பிக் நாட்டின் தேசிய கொடியும் இதன் போது ஏற்றப்பட்டது. කතෝලික ඉස්ලාම් හා වෙනත් ආගම් අදහන අය වාසය කරයි. இலங்கையின் தேசிய கொடியினை நாங்கள் அடிக்கடி ஏற்றுவோம். ஆனால் இன்று எனக்கு மொசாம்பிக் நாட்டின் தேசிய கொடி ஏற்றுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இதனை ஒரு அரிய சந்தர்ப்பமாகவே நான் கருதுகிறேன். அதே போன்று இளைஞர் சபைகள் மன்றத்துடன் இணைந்து MTV ஊடக வலையமைப்பு செயற்படும் இந்த தருணத்தில் எனக்கும் கலந்து கொள்ள கிடைத்தமை மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்வின் பின்னர் வாகன தொடரணி 15வது நாளாக இன்று மீண்டும் பயணத்தை ஆரம்பித்தது. வாகன தொடரணியை வரவேற்று அலவத்து குட நகரில் மத்திய மாகாண சபை உறுப்பினர் திலக் ராஜபக்ச தலைமையில் நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இதன்போது தென்னாப்பிரிக்க நாடான நமீபியா நாட்டின் கொடி ஏற்றப்பட்டது. නැම්බියාව ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක් බවට පත් වුණේ වර්ෂ 1990 මාර්තු 21 වන දින. இதன் பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க நகரான கண்டி நகரத்திற்கு பயணம் ஆரம்பமானது. வாகன தொடரணி கண்டியை அண்மித்த நிலையில் இன்று மாலை இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கண்டி நகரிலிருந்து நாவலப்பிட்டியை நோக்கி நாளைய தினம் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback